ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். வீடியோவில் பெருசாக வந்து இந்த இன்ட்ரோ கொடுக்காம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட மெசேஜில், கமெண்ட்டில், டிஎம்ஸில் கேட்ட என்னது அப்படின்னா, உங்கள் கேஸ் ஸ்டவ் பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள், உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குனீங்க, எப்படி யூஸ் ஆகுது, நல்லா இருக்குதா, ஸ்பேஸ் ஆக்குப்பை, எல்லாமே நிறைய கொஷின்ஸ் கேட்டிங்க. ஸோ அது எல்லாத்துக்கான வீடியோ தான் இது. ஸோ லாங் வீடியோவாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த கேஸ் ஸ்டவ் வந்து விடியம் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். விடியமில் வாக் அப்படிங்கிற எடிஷன். ஸோ 4 பர்னரோட வரும். இதுலேயே 3 பர்னரும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தா வீட்டில் 3 பேர் தான், எங்களுக்கு 3 பர்னரே கூட போதும். பட் நாங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ அதனால சரி 4 பர்னரே போயிடலாம், ஏன்னா அது ரிமூவபிள்னால வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கழட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் 4 பர்னரே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ உங்களோட யூசேஜ் அண்ட் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 or 4 வந்துட்டு போய்க்கலாம். இது போத் ஹாப் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கவுண்டர் டாப் மேலே கூட வச்சுக்கலாம். ஹாப் டாப்புங்கும் போது நமக்கு நிறைய வந்து கான்சிக்வன்சஸ் இருக்குது. நம்ம அது வந்து கல்லை நம்ம கட் பண்ணி தான் உள்ளே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது ரிப்பேர் இஷ்யூஸ்னாக்கா அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் ஈஸியாக மூவ் பண்ணவும் முடியாது. அண்ட் க்ளீனிங், மெயின்டெனன்ஸ், ஈஸி ரிப்பேர் இதுக்கெல்லாம் பார்க்கும்போது கவுண்டர் டாப்பில் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனாலே நான் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டேன். ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே தான் கேஸ் லைன் பைப் கனெக்ஷனும் அந்த 4 பர்னர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் தூக்குறதுக்கு. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு 5 year வாரண்டியும் அந்த கிளாஸுக்கு லைஃப் லாங் வாரண்டியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அண்ட் நாங்கள் இது ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிலாம் வாங்கலை. என்னோடய பிளான் வந்து ஒரு 10,000க்குள்ளே ஒரு கேஸ் ஸ்டவ் நல்லா பார்க்க ஸ்லீக்காக ஒரு 3 பர்னரோட இருந்தால் போதும் தான் நான் ஷாப்புக்கே போனேன். பட் இது வந்து எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு வித் 4 பர்னர். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்லீக்காக, காசு கூட போனாலுமே நல்ல குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. புது வீட்டுக்கு போகிறோம், ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 yearsக்காவது வரும் இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வாங்கணும். இந்த கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ நான் அந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் கொஞ்சம் யூஸ் பண்ணால் தான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும் இல்லையா, அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இப்போ என்னதான் பார்த்துடலாம். இந்த கேஸ் ஸ்டவோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக அதை க்ளீன் பண்ணுறது தான். நம்ம எந்த ஒரு ரெசிடியூமே மீதி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா தனித்தனியாக ஒன்று ஒன்றுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஒவ்வொரு தினையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ப்ளஸ். இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேஸ் கன்சம்ஷன். எனக்கு வந்து யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு 1.5 month 2 months அந்த மாதிரி தான் வரும். பட் இது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா எனக்கு 3 monthsக்கு தாராளமாக வருது. பட் அந்த 4 பர்னருமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து தாராளமாக 3 monthsக்கு வருது இப்போது. அடுத்தது இதோட நாபை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ ஒவ்வொரு நாபுக்குமே வந்து எந்தெந்த பர்னர் கனெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் குட்டியாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த நாபு வந்துட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு ஈஸி அண்ட் ஸ்மூத்தாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ கிட்ஸ் இருக்காங்க, சும்மா லைட்டாக திரும்பினா கூட ஆன் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு தான் அதை டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் 1 or 2 days நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி. ரொம்பவே அந்த கீழே அந்த ரப்பர் காக்லாம் கொடுத்து நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ்ல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த நாபோட டிசைன் தான். ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன். அது மட்டும் கிடையாது, எனக்கு கேஸ் ஸ்டவ்ல டாப்பில் வந்து இந்த நாபு தான் ரொம்ப பிடிக்கும். ரேதர் மற்ற கேஸ் ஸ்டவ்வில் வந்து சைடில் கீழே இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டில், அந்த மாதிரி இல்லாமல் டாப்பில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லுக் கொடுக்கும். அதனாலே வந்துட்டு நான் இதை வந்து பிக் பண்ணிடுறேன். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதை வந்து பாசிட்டிவாக சொன்னோன்னா அதே தான் நெகட்டிவும். எனக்கா க்ளீனிங் வந்து நான் பாசிட்டிவ் ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஈஸியாக வந்து ரெசிடியூ இல்லாமல் க்ளீன் பண்ணிடலான்னு. பட் இதோட நெகட்டிவ்மே வந்து பார்த்தோன்னாக்கா லாங் டைம் எடுக்கும் ஒவ்வொரு க்ளீன் பண்ணுறதுக்கு. தனியாக அந்த கிளாஸ் டாப் தனியாக க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 4 பர்னர் இருக்கு இல்லையா, தனித்தனியாக அந்த ஒரு தட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, அதுக்கு மேலே ஒரு அயன் ராடு, இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பர்னர். ஸோ 4மே இருக்கிறதுனால நமக்கு எவ்ரிடே இது நம்ம பண்ணோம்னாக்கா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ரேதர் இதை வந்து நீங்கள் மேலோட்டமாக அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் நமக்கு பர்னர் வந்து ரிமூவபிள் தானே. ஸோ அப்போ தொடச்சிக்கிட்டு இந்த பர்னரை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதேமாதிரி நீங்கள் நார்மல் கேஸ் ஸ்டவ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்னரை வந்துட்டு பார்த்தோன்னாக்கா நல்லா வினிகர் வந்துட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக ஊற்றிட்டு, பேக்கிங் சோடா வந்து நல்லா ஒரு 5, 6, 7 ஸ்பூன்ஸ் நிறையவே போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி புஷ்ஷுன்னு வரும். அப்போ
அப்போ வரும்போது நம்ம இந்த பர்னர் வந்து அது உள்ளே போட்டுடணும். ஸோ ஓவர் நைட் நம்ம வந்து இதை சோக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னாக்கா அந்த கருப்பு, இந்த எண்ணெய் பிசுக்கு, அடப்பு எதுவுமே வந்து தங்காது. ஸோ அதெல்லாமே வெளியாயிடும். இந்த பர்னர் ஆக்சுவலி நல்ல ஒரு அழகான கோல்டன் கலரில் இருக்கும். நான் வந்துட்டு பார்த்தேன்னாக்கா அது நாள் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாகவே ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வினிகர் போட்டு பேக்கிங் சோடா போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த காப்பர் கலர் வந்து ரிட்டைன் ஆகும். பட் திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பிளாக் ஆகிடும். ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது நேச்சுரல் ஆக்கர் ஆகுது. எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் ஆகுறது தான். மோஸ்ட்லி நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நைட் டைமில் தான் பண்ணுவேன். ஸோ தட் நல்லா அது நைட்டு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் காலையில் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 4 பர்னர்ஸையும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ கலட்டுறதும் ஈஸி, மாட்டுறதும் ஈஸி, பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே இந்த எஸ்எஸ் பிளேட் வரும். ஸோ இதனால் நமக்கு வந்து பாயில் ஆகி பால் பொங்குறதோ இல்லை எது சிந்தினாலுமே ஈஸியாக இந்த பிளேட்டோடயே முடிஞ்சிடும். அதுக்கு கீழே மோஸ்ட்லி வந்துட்டு போகவே போகாது. ஸோ நம்ம அதுவே ஈஸியாக வந்து கழுவி மெயின்டைன் பண்ணுறது. எஸ்எஸ்ங்கிறதுனால இந்த ரஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட் போட்டுகிட்டே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ் பார்த்துருக்கீங்க, நல்ல ஒரு அமௌண்ட் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் கேட்ட ரிவ்யூக்காக நான் இந்த கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன். ஸோ இந்த இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணுனாக்கா அந்த ப்ராடக்ட் லிங்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட ட்ராபேக்ஸ் வச்சு தான் இன்னொரு பொருள் வாங்குவோம். அந்த மாதிரி தான் இந்த கிச்சனுமே நான் அப்படி தான் வந்து டிசைன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் அந்த ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கிச்சன் எல்லாமே வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களுமே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா முன்னாடி வாங்கின பொருளோட கம்பேர் பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் மைனஸ் இருந்ததோ அது இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.